அனைவருக்கும் வணக்கம். இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும். போகின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது இந்த வாசகம்தான். மார்கழி மாதம் நிறைவடைக்கூடிய இந்த நாள் போகி பண்டிகை. அடுத்ததாக தை மாதம் பிறக்க போகுது. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதம் பிறந்ததுமே உங்க வாழ்க்கைக்கு நிச்சயம் நல்ல வழி பிறக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்திருந்த அனைத்து துன்பங்கள் எல்லாவற்றையும் இந்த தை திருநாளில் இருந்து உங்களை விட்டு நீக்கி விடுவான் இறைவன். ஆக இனி பிரச்சனைகள் ஏதும் கிடையாது என்பது அர்த்தமாக்கும். போகின்னு சொன்னாலே வீட்டு வாசல்ல பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு எரித்து கொண்டாடுவது நம்முடைய இயல்பான வழக்கம். அந்த பொருட்கள்ல தயவு செய்து யாருமே சுற்றுச்சூழலை, அதாவது அட்மாஸ்பியரை பாதிக்கிற மாதிரி பிளாஸ்டிக் பொருளோ கவரோ பேப்பரோ வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் டயர் இப்படி எந்த பொருட்களையும் கொண்டு எரிக்கக்கூடாது. பழைய பாய், துடைப்பம், தேவையற்ற துணி இவைத்தான் போட்டு எரிக்கணுமே தவிர வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாய் இதெல்லாம் போட்டு எரிக்கக்கூடாதுங்க. இந்த போகி பண்டிகையை ரொம்ப எளிமையான முறையில நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடுறது, நம்ம பிடிச்ச கஷ்டங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகணும்னா போகி பண்டிகை அன்னைக்கு குளிக்கும் தண்ணீர்ல என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும், வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரம் வெளியேறணும்னா என்ன தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிக்கணும் அப்படிங்கறது பத்தின முழுமையான ஆன்மீக தகவல் தாங்க இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. போகி பண்டிகை அன்னைக்கு அதிகாலையிலேயே 4:30 மணிக்கு முன்பாகவே போகிய உங்க வீட்டுல கொளுத்தி விடுங்க. தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வெளியில போட்டு நெருப்பு மூட்டி இறைவனை வழிபாடு செய்வது நல்லது. இந்த போகி கொளுத்தக்கூடிய விஷயத்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யறது தாங்க நல்லது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடாது. ஆண்கள் தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறது. வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாலும் போகி கொளுத்தின பிறகு அவங்கள எழுப்பி இந்த போகி அக்னி எரியும் இல்லையா, அதை ஒரு முறை பார்க்க சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. போகி நெருப்பை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் போய் படுத்து தூங்க கூடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே குளிச்சிடணும். ஒரு சொட்டு நல்லெண்ணெய் உச்சந்தலையில வச்சு குளிக்கணும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே நல்லெண்ணெய் வச்சு போகி அன்னைக்கு தலைக்கு குளிக்கலாம். பெண்களாக இருந்தா கூடவே கொஞ்சம் மஞ்சள் தேய்த்து குளிக்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும்னு குறிக்கப்படுது. அதுக்கப்புறம் போகி அன்னைக்கு கட்டாயம் வீட்டையெல்லாம் தொடச்சி சுத்தம் செஞ்சு, ஏன்னா அடுத்த நாள் தை திருநாள் பொங்கல் பண்டிகை வருது இல்லையா, அதுக்காக இந்த ஏற்பாடு. ஆகவே வீட்டை சுத்தம் செய்து கழுவி மொழிவி விடுங்க. பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கோங்க. சுவாமி படத்தை எல்லாம் தொடச்சி நல்ல பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணுங்க. அடுத்தபடியா சில பேருக்கு இந்த போகி நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப வழக்கமாவே இருக்கும். சில பேருக்கு மாரியம்மன் வழிபாடு செய்யறது வழக்கமாக இருக்கும். உங்க வீட்டுல என்ன வழக்கம் இருக்கோ அதை நீங்க பின்பற்றினாலே போதுங்க. கூடவே ஒரு பித்தளை சொம்பு அல்லது செம்பு சொம்பு இல்லனா சில்வர் சொம்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான குடிக்கிற தண்ணீர், கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் கோமியம், பசுங்கோமியம் கிடைச்சா சேர்த்துக்கோங்க. இதோட வேப்ப இலை, மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு ஒரு தீர்த்தத்தை தயார் பண்ணுங்க. பூஜை அறையில வச்சு எங்க வீட்டை பிடிச்ச பீடை இன்றோட ஒழியணும்னு என்று குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பிறகு இந்த தீர்த்தத்தை ஒரு மாயிலை அல்லது வெற்றிலை வைத்து வீடு முழுவதும் தெளிக்கிறது நல்லது. போகி அன்னைக்கு இந்த தீர்த்தத்தை வீட்டுல தெளிச்சாலும் சரி, இல்லைன்னா மாலை நேரத்துல இந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளித்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஆக மொத்தத்துல போகி அன்று இந்த தீர்த்தத்தை தயார் செஞ்சு வீடு முழுக்க தெளிச்சிடுங்க. மீதம் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு செடி கொடிகளுக்கு கீழே ஊத்துறது நல்லது. மேல சொன்ன இந்த எளிமையான விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும்னு நம்பிக்கை இருக்குங்க. இந்த குறிப்பு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற சந்தோஷம் எங்களுக்கு உண்டு. போகி பண்டிகைய சரியான முறையில கொண்டாடுறது குப்பையோ பழைய துணியோ வேஸ்டேஜ் எரிக்கிறது மட்டும் இல்லைங்க. நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய பொறாமை, கோபகுணம், இது மாதிரி எதிர்மறை எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இதெல்லாம் எரிக்கணும். போகி பண்டிகையில தேவையற்ற விஷயங்களை மனசுல இருந்து அகற்றிடணும். அனைவருடனும் இணைந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதே போகி பண்டிகையினுடைய நோக்கங்க. இந்த நாள்ல மேலே சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க.
என்ன தீர்த்தம் தெளிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்த்தத்தை தயார் பண்ணி செய்யுங்க. இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு இறை பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாம் இந்த வருடம் நன்மையானதாக அமைய வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டுங்க. இன்னொரு முறையும் இருக்கு, இன்னொரு பரிகாரமும் இருக்குங்க. இந்த ஆண்டு போகி பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி தான் வருது. அன்றைய தினம் வழிபடுவதற்குண்டான நல்ல நேரம் காலையில 7 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளாக்குங்க. இந்த நேரத்துல வீட்டினுடைய பூஜை அறையில ஒரு கலசம் வச்சு அதற்கு தண்ணீர், சிறிதளவு மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழம், 1 ரூபாய் நாணயம் ஒன்று போட்டு அந்த கலசத்தின் மேல சிறிதளவு வேப்பலை வச்சு அதன் மீது பூ வச்சு அதற்கு சந்தனம், குங்குமம், திருநீர் வைக்கணும். பிறகு நம்முடைய குலதெய்வம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை மனதார அழைச்சு இந்த கலசத்துல எழுந்தருளி அருள் புரியணும்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக சாதத்தை வடித்து அதன் மத்தியில சிறிதளவு குழி பறித்து அதற்குள் தயிர் ஊற்ற வேண்டும். பிறகு ஒரு வாழைப்பழத்தை 3ஆக நறுக்கி அந்த 3 வாழைப்பழ துண்டுகளோடு 3 அச்சு வெல்ல துண்டையும் அந்த குழியை சுற்றி வைக்கணும். ஒரு இளநீரை வெட்டி வச்சு துள்ளுமாவு ஆகியவற்றை படைத்து வழிபட வேணும். வீட்டில் இருக்கக்கூடிய தீமைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் ஆகிய அனைத்தும் விலக்கி நன்மைகள், மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் நிறைய வேணும்னு மனசார ஆத்மார்த்தமாக நம்முடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிறது நல்லதுங்க. வழிபாட்டு நிறைவு செஞ்ச பிறகு அந்த தயிருடன் சாதத்தை பிசைஞ்சு வீட்டுல இருக்க அனைவருமே சாப்பிடணும். துள்ளுமாவை சாப்பிட்டுட்டு கலசத்துல நிரப்பிய அந்த தண்ணீரை மறுநாள் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு காலையில வீடு முழுக்கவும் தெளிச்சிடலாம். மீதம் இருக்கிற தண்ணீரை கால்படாத இடத்திலேயோ இல்லைன்னா செடிகளுக்கு அடியிலேயோ ஊத்திடலாம். மேலே சொன்ன இந்த முறையில போகி பண்டிகையை கொண்டாடுங்க. வரக்கூடிய தை புத்தாண்டு, தை திருமகள் உங்களுக்கு என்றென்றும் வாழ்க்கையில செல்வத்தை அள்ளி கொடுப்பாங்க. செல்வ மழை பொழியும். கனகதாரா போல கனகமழை பொழிவாளாம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. வாழ்க வளமுடன்.